ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. டெட் பாஸ் மதிப்பெண் 60 என அனைவருக்கும் அறிவிக்க வேண்டும் என்ற நீதிமன்ற வழக்கின் தீர்ப்பு குறித்து வெளியே இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்மந்தமாக எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை மதுரை உயர்நீதிமன்ற கிளை இருக்கக்கூடிய அந்த சென்னை ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெட் பாஸ் மதிப்பெண் குறித்து பாஸ் மதிப்பெண் 60 அனைவருக்கும் குறைக்கப்பட வேண்டும் என்ற நீதிமன்ற வழக்கு வந்து நிலுவையில் இருக்கிறது. ஸோ நிறைய பேர் தொடர்ந்து கேட்குறீங்க, அந்த வழக்கோட தற்போதைய நிலை என்ன, பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குது, வெயிட் பண்ணலாமா இல்லை வேறு எக்ஸாம்ஸ்க்கு படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கன்ஃபியூஷனோட கேட்குறீங்க. பிகாஸ் இதில் நிறைய பேர் வந்து ஒரு மதிப்பெண் 2 மதிப்பெண்களில் வந்து தவறி இருக்குது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம், அந்த ஒரு மார்க் கிடச்சிச்சின்னா அடுத்த நியமன தேர்வுக்கு படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நீங்கள் எங்கிட்ட நிறைய கேட்குறீங்க. நீங்கள் கேட்குறது எல்லாமே எனக்கு புரியுது. டெட்டு பாஸ் மதிப்பெண் பொறுத்த வரைக்கும் 60 என அனைவருக்கும் அறிவிக்கிறதுக்கான அந்த நீதிமன்ற வழக்கினுடைய ஹியரிங் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14 சொல்லியிருக்காங்க. தள்ளி வச்சுருக்காங்க வழக்கை. அன்றைக்கி அது எத்தனாவது வழக்காக லிஸ்ட் ஆகுதுங்கிறது தெரியல. அன்றைக்கி தான் நமக்கு தெரியும். ஸோ அன்றைக்கி ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்துருன்ற மாதிரி தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பாசிபிலிட்டி இருக்கா 60 மார்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டி இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையும் கூட. அதுக்கு தகுந்த எவிடன்ஸும் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் பாசிட்டிவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இதையே நம்பிட்டு இருக்காதீங்க. ஆர்டிலையும் நிறைய பேர் போட்டிருக்கீங்க. ஆர்டியும் சரி, கோர்ட்டு கேஸும் சரி, இது எல்லாமே ஒரு சப்போர்ட்டிவ் மெஷரோ தவிர இதுதான் ஃபைனலு, இது மூலமாகவே நமக்கு சொல்யூஷன் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பாதீங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், காமன் டெட் வந்து மறுபடியும் இந்த இயரில் இன்னொரு எக்ஸாம் இருக்குது. தயவு செஞ்சு அதுக்கு படிங்க. கண்டிப்பாக அதில் நீங்கள் அதை அட்டன் பண்ணி தான் ஆகணும். அதை அட்டன் பண்ணுங்கள். அதில் பாஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த கேஸையோ இல்லை இந்த ஆர்டியையோ நீங்கள் எதிர்பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ மோட்டிவேஷனோட ஃபுல் ஃப்ளெட்ஜாக உட்காந்து அதை படிங்க. அதுக்கப்புறம் உடனே நியமன தேர்வு இந்த இயர்லேயே வரும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு அரசு பணியாளராக அடுத்த வருஷம் 2027 இருக்க முடியும். இதை கரெக்டாக செஞ்சீங்கன்னாவே. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது மாதிரியான தகவலுக்கு நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நன்றி.